எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் பத்தி இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஏன் வருது, அதுக்கு என்ன ரீசன், என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு, ஸோ அதுக்கு நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் நம்மள, அதோட ஹோமியோபதி என்ன மாதிரியான மெடிசின்ஸ்க்கு என்ன மாதிரி அப்ரோச் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் பத்தி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வாழ்க்கை முறை நோயில நம்ம பார்க்க போறது பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்ற பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இந்த பிசிஓடி அப்படின்றது ரொம்ப காமனான ஒரு டேர்ம் ஆயிடுச்சு. இப்ப எல்லாருக்கும் ஒரு காய்ச்சல், சளி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் லைஃப்ல எல்லாருக்கும் எந்த அளவுக்கு அடிக்கடி வந்து போயிருக்குமோ அதே மாதிரி ஃபீமேல்ஸுக்கு அப்படின்னு பாக்குறப்போ 10ல் ஒருத்தருக்கு கண்டிப்பா இந்த பிசிஓஎஸ் அப்படின்ற விஷயம் லைஃப்ல வந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் இன்னைக்கு 10ல் ஒரு பேருக்கு ரொம்ப காமனாவே இருக்கு அப்படின்ற விஷயமா இருக்கு இன்னைக்கு. ஸோ இந்த பிசிஓஎஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது ஒரு ஹார்மோனல் டிசார்டர். இது ஃபீமேல்ஸுக்கு மட்டும் வரக்கூடிய, எஸ்பெஷலி அந்த மென்சஸ்ல இர்ரெகுலாரிட்டி அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது நிறைய பேருக்கு என்னன்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது நிறைய பேர் தெரியாம நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் மெனார்க், அதாவது ஃபர்ஸ்ட் மென்சஸ் வருது அப்படின்றப்போ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அது நிறைய பேருக்கு வந்து நார்மலா இருக்கும், மந்த்லி ரெகுலர் சைக்கிளா. இல்லைன்னா அது ஒரு சிலருக்கு என்னவா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் மென்சஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது ப்ராப்பரா மந்த்லி இல்ல அப்படின்ற மாதிரி கட்டத்துல ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, ஒரு 4 மாசம், 6 மந்த்ஸ், இல்ல 1 இயர் ஒன்ஸ் அது மாதிரி இம்ப்ராப்பரா இர்ரெகுலரா வருது, அதிகமா இருக்கிறது, இல்ல ரொம்ப ஸ்கேண்டியா ரொம்ப கம்மியா இருக்குது. இந்த மாதிரி அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அது நார்மலா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட இவங்களுக்கு இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் பீரியட் ஒரு ஒரு 4 to 5 days அப்படின்றது நார்மலா 28 days சைக்கிள், 28 நாளைக்கு ஒரு தடவை இந்த மென்சஸ் அப்படின்றது ஃபீமேலுக்கு காமனான விஷயமா இருக்கு. ஸோ அப்படி அந்த மாதிரி இல்லாத பட்சத்துல, அதுவும் இந்த முக்கியமா நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் மென்சஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் மென்சஸே ஆகல, ஒரு நிறைய மாசம் கழிச்சு இல்ல வந்து வருஷம் கழிச்சு கூட வர பேஷன்ஸ் எல்லாமும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் இதுக்கு உண்டான ப்ராப்பரான மெடிசன்ஸ், ப்ராப்பரான மெடிகேஷன் எடுத்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வரப்போ இதனால வர காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்து நம்ம இயர்லியராகவே நம்மள ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்பன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு இயர்ஸ் பேக், ஒரு 10 years 20 years பேக்லாம் வந்து இந்த பிசிஓஎஸ் பத்தின அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்த காலகட்டத்துல இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப நெக்லெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதனால காம்ப்ளிகேஷன்ஸும் வர மாதிரியான சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ அதுல இந்த மாதிரி மென்சஸ் இர்ரெகுலரா இருக்கிறப்போ அவங்க வந்து கவனிக்காம இது வந்து நார்மல் தான், கொஞ்ச நாள் ஆனா சரியாயிடும், அவங்க வந்து சரியா சாப்பிடாம இருக்காங்க, ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க, அதனால ப்ராப்பரா வரல அப்படின்னு நம்மளே வந்து ஒரு ஒரு காரணத்தை சொல்லி ப்ராப்பரா அதை கவனிக்காம, இன்வெஸ்டிகேட் பண்ணாம, ப்ராப்பரான மெடிசின்ஸ் எடுக்காம நம்ம வந்து இந்த மென்சஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது. அதுதான் வந்து இந்த பிசிஓஎஸ் பத்தி எல்லாரும் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ். ஏன்னா இந்த மென்சஸ் அப்படின்றது ஒரு 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 சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல, அதாவது ரீப்ரொடக்டிவ் ஏஜ்னா வந்து 15ல இருந்து 49 வயசுல இருக்கிறது தான் இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ். இதுலதான் வந்து இந்த பிசிஓஎஸ் அப்படின்றது ரொம்ப காமனா இருக்கு. முன்னாடிலாம் வந்து ஒரு அபவ் 30 அப்படி இருந்தவங்களுக்கு அதிகமா இருந்தது. இப்பெல்லாம் வந்து ஏர்லியராவே 15 வயசு, 14 வயசு, 12 வயசுல இருந்தே இந்த பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்ற ரீசன்ட் கேசஸ்லாம் நிறையவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல தான் இந்த பிசிஓஎஸ் அப்படின்றது ரொம்ப காமனா இருக்கு. அதுல முக்கியமா என்னதான் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்றது 15 வயசுல இருந்து 49 வயசு வரைக்கும் இருந்தாலும் அதுல வந்து அந்த ஃபர்டைல் பீரியட், அதாவது ஈஸியா கருத்தரிச்சு குழந்தை பிறக்கிறது அப்படின்ற மாதிரியான ஏஜ்ன்றது 20ல இருந்து 35 வயசுல தான் அந்த ப்ராப்பரான ஃபர்டைல் பீரியட் அப்படின்றது. 20 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் தான் அந்த ஒரு ஃபீமேலோட எக் அப்படின்றது ரொம்ப ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கிறது. ஸோ அந்த டைம்ல தான் வந்து ப்ராப்பரான அந்த அந்த சைல்ட் டெலிவரி இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள். ஸோ இந்த ஃபர்டைல் பீரியட் அப்படின்றது 20 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் தான் இந்த ப்ராப்பரான ஃபர்டைல் பீரியட் அப்படின்றது. ஸோ இந்த பிசிஓஎஸ் அப்படின்றது ஒரு ஹார்மோனல் டிசார்டர். இதுல இந்த பிசிஓஎஸ் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நம்ம உடம்புல இருக்கிற இயல்பா சுரக்கிற ஹார்மோன்ஸ் வந்து அதுல ஒரு இம்பேலன்ஸ், கூட குறைச்ச இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது.
ஸோ இந்த இம்பேலன்ஸ் நடக்கிறதுனாலதான் நமக்கு இந்த பிசிஓஎஸ் மாதிரியான விஷயங்கள் நமக்கு உடம்புல வருது. ஸோ இது என்ன காரணம்? இம்பேலன்ஸ்னா என்ன இம்பேலன்ஸா இருக்கு உடம்புல அப்படின்னு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்சுலின். இன்சுலின் வந்து இந்த இன்சுலின் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம டயபெட்டிஸ் பத்தி பேசுறப்போ லாஸ்ட் வீடியோல நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பார்த்துருந்தோம். ஸோ இதே இன்சுலின் தான் இந்த பிசிஓஎஸ்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. உடம்புல பாங்க்ரியாஸ் இன்சுலின் சுரக்குது. நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் வந்து இந்த இன்சுலினை எடுத்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. இதுதான் ஷார்ட்டா நடக்கிற விஷயம். அந்த இன்சுலின் என்ன ஆகும்னா இந்த பிசிஓஎஸ்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆயிடும். அதாவது பாங்க்ரியாஸ் இயல்பா அது வந்து ப்ராப்பரா சுரந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம பாடியில இருக்கிற செல்ஸ் வந்து அந்த இன்சுலினை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லை, எடுத்துக்கிறது இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா இன்சுலின் வந்து அதிகமாகுது. உடம்பு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட், அதாவது ஒரு தடையை கொடுத்துருது, இதை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அதனால அது வந்து நம்ம உடம்புல இன்சுலின் வந்து அதிகமாகி அது டைரக்டா போய் என்ன பண்ணும்னா ஓவரி, அதாவது சினைப்பைய, நம்ம அந்த கருமுட்டை உருவாகுது இல்லையா, அந்த ஓவரிய போய் ஸ்டிமுலேட் பண்ணுது. அந்த மாதிரி ஸ்டிமுலேட் பண்றதுனால அது அது வந்து இன்னும் அதிகமா எக் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபாலிக்கிள். அது வந்து ப்ராப்பரா வெளியில வந்து அதோட இயல்பான ஃபங்க்ஷன்ஸ் நடக்காம போய் அது வந்து அப்படியே சிஸ்டாவே அங்கே அதே இடத்துல தங்கிடுது. இதனாலதான் மென்சஸ் ப்ராப்ளம் வருது. மற்ற சிம்டம்ஸ் ஒரு ஹேர் க்ரோத் இருக்கிறது, ஃபேஸ்ல ஒரு மேல் பேட்டர்ன் மாதிரியான ஹேர் க்ரோத் இருக்கிறது, இதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம் சிம்டம்ஸ்ல. ஸோ இதுதான் வந்து இதுல உள்ள நடக்கிற ஒரு பிசியாலஜி ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஸோ இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து ரெசிஸ்டன்ட் ஆயிடுது. அதனாலதான் நமக்கு இந்த பிசிஓஎஸ்ல இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு வருது. அது மட்டும் இல்லாம ஆண்ட்ரோஜன் அப்படின்றது இது வந்து ஒரு மேல் ஹார்மோன். அது ஆனா விமன் உடம்புல இருக்கும், வித் லிமிட்டட், ஒரு சின்ன ஒரு குவான்டிட்டியில, ஒரு ஒரு அளவுல ஃபீமேல் உடம்புல இருக்கும். அந்த ஆண்ட்ரோஜனும் வந்து எக்ஸஸ் ஆறதுனால இந்த மாதிரி ஃபீமேலுக்கு மென்சஸ்ல ப்ராப்ளம் வருது. இது இல்லாம ஓவியூலேஷன் ஹார்மோன்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபாலிகுலர் ஹார்மோன், லுட்னைசிங் ஹார்மோன், LH, FSH, ஈஸ்ட்ரோஜன். இந்த ஹார்மோன்ஸ்ல எல்லாம் வந்து ஸ்லட்ஜ், அதாவது கூட குறைச்ச, நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்னாலையும் வந்து இந்த பிசிஓஎஸ் ரொம்ப காமனா வரும். ஒரு கட்டத்துல வந்து நம்ம லைஃப்ல ஏதோ சுச்சுவேஷனால ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், இதை பத்தி அதிக ஒரிடா இருக்கும் அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் த ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ். ஹார்மோன்ல ஒரு இம்பேலன்ஸ் கொடுக்கும். ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆகும் பாடியில. அது முக்கியமா நமக்கு ஹார்மோன் தெரியும். அதனாலதான் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனா இமிடியட்டா வந்து ஒரு சுகர் ஜாஸ்தியாறதோ, பிபி ஜாஸ்தியாறதோ, இல்ல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்னா பிசிஓஎஸ் சடனா வரதோ, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசனா இருக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் லைஃப்ல இருந்தோம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிசிஓஎஸ் வரதுக்கான காரணிகள். மெயினா வந்து இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ட் ஆயிடும், அதோட வந்து ஆண்ட்ரோஜன் உடம்புல வந்து எக்ஸஸ் ஆயிடும். அது இல்லாம ஓவிலேஷன் ஹார்மோன்ஸ்ல ஏற்படுற ஒரு சில மாற்றங்கள்னாலையும் நமக்கு இந்த பிசிஓஎஸ் வருது. ஸோ இப்ப இந்த பிசிஓஎஸ்ல என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்? பிசிஓஎஸ் இருக்கு அப்படின்னா ஏதாச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்டம் இர்ரெகுலர் பீரியட்ஸ். இர்ரெகுலர்னா ப்ராப்பரா மந்த்லி ஒன்ஸ் வர்ற மென்சஸ். அந்த மென்சஸ் ஒரு 4 to 5 days இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப நெக்ஸ்ட் மந்த், இந்த மந்த் 1ஆம் தேதி வந்தாங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த மந்த் 1ஆம் தேதி மென்சஸ் வரும் நார்மலா. இது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் கூட குறைச்ச 7 days ஆகலாம். ஸோ அதுக்கு மேல இன்னும் டிலே ஆறப்போ, இல்ல வந்து ஒரு மாசத்துக்கே 2 தடவை 3 தடவை மென்சஸ் வருது, விட்டு விட்டு வருது, இல்ல வந்து கம்ப்ளீட்டா ஒரு 3 months 4 months 6 months 8 months ஈவன் இயர் கணக்கா கூட இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வராமலே இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ். இல்ல வந்து அந்த மென்சஸ் வரப்போ அதிக பெயினோ, இல்ல வந்து ஒரு அதிகமான ஒரு வலி, அதிகமான ஒரு டயர்ட்னஸ், ப்ளீடிங்ல வந்து சேஞ்சஸ் இருக்குது, ரொம்ப ஃப்ளோ ஜாஸ்தி இருக்குது, இல்ல ஃப்ளோவே இல்லாம இருக்கிறது, நார்மலா அந்த 3 to 4 days இருக்கிற ஃப்ளோ வந்து 1 day கூட இல்லாம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து இந்த பிசிஓஎஸ்ல நடக்கும். இது டிபெண்ட் அப்பான் த பேஷண்ட். ஒரு பேஷண்ட்டை பொறுத்து இந்த சிம்டம்ஸ் எல்லாமே மாறுது. ஸோ இதுதான் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்றது. இது இல்லாம டிலேடு சைக்கிள் பார்த்தோம் இல்லையா, கம்ப்ளீட்டா சில மாதங்கள் வந்து வராமலே இருக்கிறது, இல்ல எப்பயுமே டிலேடா இருக்கிறது. ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து எனக்கு 2 months ஒன்ஸ் தான் வரும். அந்த மாதிரிலாம் இருந்தா கூட நம்ம வந்து அது அவங்களுக்கு நார்மல் தான் அப்படின்னு நம்ம ஈஸியா எடுத்துடக்கூடாது. ஸோ இது வந்து பிசிஓடிக்கு இதுவும் ஒரு சிம்டம்ஸா இருக்கு, டிலேடு சைக்கிள்.
இவங்களுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட அது வந்து பிசிஓஎஸ்க்கு ஒரு சான்சஸ் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இது இல்லாம நோ பீரியட்ஸ், அதாவது அமினோரியான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஒரு மாச கணக்கா வருஷ கணக்கா மென்சஸே இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் வந்து பிசிஓஎஸோட முக்கியமான சிம்டம்ஸ். அதோட ஹெவி ப்ளீடிங். ஸோ ஹார்மோனல் சைன்ஸ், இப்போ நம்ம பீரியட்ஸ்ல என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தோம், மென்சஸ்ல சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி. இது இல்லாம உடம்புல வேற என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து சைன்ஸ் வெளிப்பாடா என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தா, ஃபேஷியல் ஹேர், பாடி ஹேர், ஹெர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மேல் பேட்டர்ன் மாதிரியான ஹேர், தாடி வளர்றது, மீச வளர்ற மாதிரி ஒரு ஹேர் லைன் பேட்டர்ன், செஸ்ட்ல வந்து ஹேர் க்ரோத் இருக்கிறது, லோவர் அப்டாமன்ல ஹேர் க்ரோத் இருக்கிறது. இந்த மாதிரியான ஹேர், ஃபேஷியல் ஹேர் அப்படின்றது பிசிஓஎஸ்ல ரொம்ப ரொம்ப ஒரு காமனான ஒரு சிம்டம். இது இல்லாம பிளாக் கலர்ல ஒரு பிக்மெண்டேஷன் இருக்கும், அகேந்தோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா 2 கழுத்து ஜாயிண்ட்டுக்கும் சைட்ல பாத்தீங்கன்னா அப்படியே பிளாக் கலர்ல அப்படியே ஒரு பிக்மெண்டேஷனா கருப்பா தெரியும். ஸோ அந்த மாதிரி. இது இல்லாம எல்போ, முட்டி ஜாயிண்ட்ல 2 முட்டி ஜாயிண்ட்லயும் கருப்பா எல்போ உள்ள இன்னர் சைட் ஆஃப் எல்போல, இந்த எல்போ மடக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல உள்ள அந்த பெண்ட்ல வந்து கருப்பா அது ஒரு பிக்மெண்டேஷன் இருக்கும், கழுத்துலயும் இந்த எல்போ ஜாயிண்ட்லயும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிசிஓஎஸ் இருக்கிறதுக்கான முக்கியமான சிம்டம்ஸ். இது இல்லாம அவங்களுக்கு பிம்பிள்ஸ், ஆக்னே இருக்கலாம், ஸ்கின் வந்து பயங்கர ஒரு ஆயிலியான ஒரு ஸ்கின்னா இருக்கலாம், அதிக அந்த செபேஷியஸ் கிளாண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆயில் சுரக்கத்துக்கான கிளாண்ட். அதனால இது நார்மலாவே இந்த டீனேஜ்ல வந்து காமனா நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா பிசிஓஎஸ்க்கு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டமா இருக்கும். ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறது, ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறது, ரொம்ப அதிகமான பிம்பிள்ஸா இருக்கும், ஸ்கார் மார்க் மாதிரி இருக்கும், பிம்பிள் வந்து ரொம்ப பெருசு பெருசா இருக்கும், பிம்பிள் வந்து கடைசியில ஸ்கார் அளவுக்கு போற, ஒரு தழும்பா போற அளவுக்கு அந்த அளவுக்கு பெருசாகி பெயின் வந்து ஒரு பாயில்ஸ் மாதிரி ஒரு சூட்டு கொப்பளம் அளவுக்கு பெருசாகி அது அந்த அளவுக்கு சிவியரா கூட இருக்கும் அந்த பிம்பிள்ஸ், பிசிஓஎஸ் இருக்கிற பிம்பிள்ஸ் அப்படின்னு. இது இல்லாம ஹேர் ஃபால் அதிகமா இருக்கும். பிசிஓஎஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஹேர் ஃபால் அப்படின்றதும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. அதிகமான முடி கொட்டுறது. இது இல்லாம நேல் பேட்டர்ன், அதாவது ஜென்ஸுக்கு நிறைய பேருக்கு பால்ட்னஸ், அதாவது நெத்தியில வந்து வழுக்கத்தலை மாதிரி இருக்கும் இல்லையா, சோ அதே மாதிரி ஃபீமேல்ஸுக்கும் இந்த பால்ட்னஸ், அதாவது முன்னாடி வந்து சொட்டை விழுகிற மாதிரி அதிகமான ஒரு ஹேர் ஃபால் இருக்கும். எஸ்பெஷலி பர்டிகுலரா இந்த இடத்துல ஜென்ரலாவும் ஹேர் ஃபால் இருக்கும், பிளஸ் இந்த பர்டிகுலர் ஒரு இடத்துல ஹேர் ஃபால் அப்படின்றது அதிகமா இருக்கும் இந்த பிசிஓஎஸ் டைப் ஆஃப் பேஷண்ட்டுக்கு. இது இல்லாம வெயிட் கெயின், வெயிட் கெயின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காமனான சிம்டம் பிசிஓஎஸ்ல. ஸோ அதுவும் எஸ்பெஷலி பார்த்தோம்னா பெல்லி ஃபேட். இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது இப்ப நம்ம மென்சஸ் நார்மலா இருந்தா கூட ஒபேசிட்டி, அதிக ஒபேசிட்டி இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி பெல்லி ஃபேட்னால பிசிஓஎஸ் சான்சஸும் உண்டு. இருக்கிறதுனால இவங்க வந்து விட்டு வந்து நார்மலாவே டிலேடு மென்சஸ் தான், எப்பயுமே எனக்கு 2 months 3 months ஒன்ஸ் தான் வரும், எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான் அப்படின்னு ஒரு விஷயத்த காமனைஸ் பண்றோம் இல்லையா, சாதாரணமாக்கிறோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இவங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரியான ஃபர்டிலிட்டி வெயிட் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுவாங்க. மேடம் கேட்பா, அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணி கேமரா ஆன் பண்ணுங்க. மேடம் அன்மியூட் கேமரா ஆன் பண்ணுங்க. கேக்குதா? அன்மியூட் பண்ணி கேமரா ஆன் பண்ணுங்க. ஓகே, கண்டினியூ பண்ணிக்கோங்க, கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதனால இந்த பிசிஓஎஸ் அப்படின்றதுனால ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம், கன்சீவ் ஆகுறதுல, பிரெக்னன்சி ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த பிசிஓஎஸ் அப்படின்றது. ஸோ அதனால எப்பயுமே நம்ம வந்து இந்த மென்சஸ் அப்படின்றது
2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் எனக்கு டிலேட், எப்பயுமே டிலேடு தான், எனக்கு எப்பயுமே முன்ன பின்ன அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்த அலட்சியப்படுத்திடாம இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் முதல் முக்கிய காரணம். ஏன்னா இதுதான் இப்படி சின்ன சின்னதா உருவாகி ஃபியூச்சர்ல ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்றப்போ அவங்களுக்கு அது வெயிட் இது அவங்க ஏதாவது ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ல இம்மீடியட்டா பிசிஓஎஸ் அப்படின்ற மாதிரி, தென் ஃபைனலா அவங்களுக்கு வந்து inability டு கன்சீவ் அப்படின்ற மாதிரி ஒரு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம அந்த ஒரு பிரெக்னன்சி எல்லாமே வந்து பெரிய ஒரு காம்ப்ளிகேஷனுக்குள்ள கொண்டு போற விஷயம் அப்படின்றது தான் இந்த பிசிஓஎஸ் அப்படின்றது. ஸோ அதனால எப்பயுமே வந்து நம்ம அந்த மென்சஸ் அப்படின்ற மாதிரி விஷயத்துல நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும். நார்மலாவே நமக்கு வந்து டேட் நோட் பண்ணணும், மந்த்லி எந்த டேட்ல வந்து மென்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி, ஃப்ளோ எப்படி இருக்கு நோட்டீஸ் பண்ணணும். அதோட பெயின் ஏதாவது மென்சஸ்ல, அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதிகமான பேக் பெயின் இருக்கு, அதிகமான வயிறு வலி இருக்கு, தென் அதிகமான கால் வலி இருக்கு இது சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு மென்சஸ் வந்துருச்சுனாலே எனக்கு மைக்ரேன் மாதிரி அதிக தலை இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், இந்த மாதிரி சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. இது இல்லாம இன்னும் சில பேர் வந்து மென்சஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ நான் வந்து ஒர்க்கோ ஆஃபீஸோ ஸ்கூலோ 2 days 3 days நான் கம்ப்ளீட்டா லீவே போட்டுருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து சிம்டம்ஸ் ஜாஸ்தி இருக்கும், பெயின் இருக்கும், சுருண்டு படுத்துக்கிற அளவுக்கு பெயின் ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ்க்கு ஹோமியோபதி மெடிசன் வந்து ஒண்டர்ஃபுல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம கிட்டே அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளே சொல்லலாமே, ஒரு 40-year ஃபீமேல் பேஷண்ட், அவங்க வந்து இதே சிம்டம் தான், மென்சஸ் வந்துருச்சுன்னா என்னால வலி தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டா எப்பயுமே அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல மென்சஸ் டைம் வரப்போகுது அப்படின்னா இன்ஜெக்ஷன் வித் பெயின் கில்லர் மெடிசன் இன்ஜெக்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டா மட்டும்தான் எனக்கு இந்த பெயின் குறையும், மென்சஸ்ல வந்து என்னால சர்வைவே பண்ண முடியாது அந்த டே அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து இது வந்து பல வருஷமா இது ஒரு ஹேபிட்டா வச்சிருக்காங்க. மென்சஸ் ஆச்சுன்னா போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹேபிட்ல இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ப்ராப்பரா கேஸ் டேக்கிங், ப்ராப்பர் அனலைசேஷன், நமக்கு ரெப்பர்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு ஆஃப்டர் ஹோமியோபதி மெடிசன் கொடுத்து நெக்ஸ்ட் மென்சஸே அவங்களுக்கு அந்த பெயின் ஃப்ரீ மென்சஸ் அப்படின்றது இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரிமார்க்கபிளான ஒரு சேஞ்சஸ். ஒரு இதெல்லாம் வந்து ஹோமியோபதி மெடிசனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மிராக்குலஸான ஒரு ஒரு விஷயங்களை பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஹோமியோபதி மெடிசன் ஒண்டர்ஃபுல் ஆக்ட் ஆகும். பல வருஷங்களா இன்ஜெக்ஷன் போட்டாதான் எனக்கு மென்சஸ்ல வலியே குறையும், என்னால அன்னைக்கு நிம்மதியா இருக்கவே முடியும் அப்படின்னு இருக்கிற பேஷண்ட் அவங்களால சேர்ல அப்படி உட்காரவே முடியாது, அப்படியே அசைஞ்சிட்டு முடியல அப்படிதான் இருப்பாங்க. நமக்கு அன்னைக்கு கேஸ் வந்த அன்னைக்கு கூட பேஷண்ட் கேஸ் எடுக்கிறப்ப கூட அன்னைக்கு அவங்க அப்படிதான் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஹோமியோபதியில ஒண்டர்ஃபுல்லா சரி பண்ண முடியும். ஸோ எப்பயுமே மென்சஸ் அப்படின்றப்போ அதோட சேர்ந்து வேற என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம விஷயங்கள் நோட் பண்ணணும். ஸோ இதுதான் மென்சஸ்ல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதோட அவங்களுக்கு நாட் ஓன்லி பிசிக்கல் சிம்டம், மைண்ட் லெவல் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு அதிகமான ஒரு மூட் ஸ்விங் இருக்கும். ஒரு திடீர்னு எமோஷனலா அழுகிறது, திடீர்னு கோவப்படுறது, பயங்கரமா திடீர்னு கத்துறது, பயங்கரமா அவங்களுக்கு வந்து வேர்த்து கொட்டுறது டக்குன்னு திடீர்னு காரணமே இல்லாம, ஒரு காரணமே விஷயத்துக்கு அதிகமா சிரிக்கிறது, இந்த மாதிரியான மூட் ஸ்விங் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இது இல்லாம ஆன்சைட்டி, டிப்ரெஷன், தென் லோ கான்பிடன்ஸ், அவங்களுக்கே வந்து தன்னை பத்தி ரொம்ப ஒரு குறைவா நினைச்சுக்கிறது, இன்ஃபீரியரா நினைச்சுக்கிறது. மெயினா காமனா வந்து இது வந்து ஒபேஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். தன்னை வந்து மற்றவங்களை பார்த்து இன்ஃபீரியரா நினைச்சுக்கிறது, என்னால அவங்க மாதிரி இருக்க முடியல, அவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க முடியல, அவங்க மாதிரி ஆக்டிவா இருக்க முடியல, சுறுசுறுப்பா இருக்க முடியல, அந்த மாதிரி தன்னை தானே ரொம்ப இன்ஃபீரியரா நினைச்சுக்கிறது. இது எல்லாத்துக்கும் வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அது ஒரு முக்கியமான காரணம். இந்த நமக்கு மைண்ட் லெவல்ல இந்த ஒரு ஒரு சிம்டம்ஸ், ஒரு மூட் ஸ்விங் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு ஹார்மோன்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த ப்ளே பண்ணுது. ஸோ இந்த பிசிஓஎஸ் சிம்டம்ஸ் அப்படின்றதே எல்லா ஏஜுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. டீனேஜ் ஃபீமேல்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கும், முன்ன பின்ன வர்றது, கூட குறைச்சி வர்றது. இது வந்து டீனேஜ் பிசிஓஎஸ் பேஷண்ட்டுக்கு இருக்கும். அதே பேஷண்ட் 20-30 வயசுல இருக்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்டிலிட்டியில காமிக்கும். அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஆகி அவங்க வந்து ப்ரெக்னன்சி பாசிட்டிவே வராது, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன மெடிசன்ஸ் எடுத்தாலும் அவங்களால வந்து ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் வரவே வராது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபர்டிலிட்டியில காமிக்கும் 20-30 வயசுக்குள்ள இருக்கிற பேஷண்ட். அதுவே ரொம்ப எல்டர்லி வயசான பேஷண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கும் பிசிஓஎஸ் பேஷண்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பிசிஓஎஸ் பேஷண்டாவே இருந்தாலும்
அவங்க ஏஜுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு சிம்டம்ஸ் மாறுது. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். இப்ப நம்ம பிசிஓஎஸ்னா என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த மாதிரி இருக்கிற பிசிஓஎஸ், இந்த மாதிரி இர்ரெகுலரான பீரியட்ஸை நம்ம வந்து கவனிக்காமலே விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃபர்டிலிட்டி அதை பார்த்துட்டோம் இல்லையா. அது இல்லாம டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இந்த டயபெட்டிஸ் அப்படின்றது இந்த மாதிரியான பிசிஓஎஸ் பேஷண்ட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, எல்டர்லி பேஷண்ட்லாம் ரொம்ப காமனாவே இருக்கும் பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து இன்சுலின் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு இந்த பிசிஓஎஸ்ல. அதனால உங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கு அதிக காரணங்கள் இருக்கு இஃப் லெஃப்ட் அன்ட்ரீட்டட் அப்படின்னா. தென் ஹை கொலஸ்ட்ரால் லெவல், அதோட ஹை பிபி இஃப் அன்ட்ரீட்டட் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ கடைசியில அவங்களுக்கு ரொம்ப லேட்டரா கேன்சர் வரைக்கும் போறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது இந்த பிசிஓஎஸ்னால. ஸோ இதுதான் வந்து நம்ம ஓவராலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது இல்லாம இது வந்து நம்ம வராமல எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மென்சஸை நம்ம வந்து ப்ராப்பரா நோட்டீஸ் பண்ணணும். எப்படி இருக்கு, எவ்வளவு நாள் இருக்கு, என்ன சிம்டம்ஸ் இருக்கு, அதோட நமக்கு என்ன மாதிரியான வேற ஏதாச்சும் அசோசியேட்டடா வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம நோட்டீஸ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் திங். இது இல்லாம டயட்ல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சுகரி ஃபுட், ஒயிட் சுகர் அப்படின்ற விஷயத்த கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். சுகரி ஃபுட், சுகரி ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். பிளஸ் ஜங்க், அவுட் சைட் ஃபுட், எஸ்பெஷலி மைதா. மைதா வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டயட் அப்படின்றது நாட் ஓன்லி ஃபார் பிசிஓஎஸ்க்கு மட்டும் கிடையாது, இது ஓவரால் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்க்கான ஜென்ரல் டயட் தான். ஸோ இதுதான் வந்து ரொம்ப காமனான விஷயம். இது இல்லாம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதிகமான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அது இல்லாம மில்லட். இந்த இப்போ வந்து சிறுதானிய வகைகள் உணவுகள் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சிறுதானிய உணவு, இப்ப நம்ம ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ஆல்டர்னேட்டா திணை, குதிரைவாளி இந்த மாதிரி ரைஸை வந்து நம்ம ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ஆல்டர்னேட்டா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அது எனர்ஜி வைஸும் சரி, ஸ்டாமினா ஸ்ட்ரென்த்லயும் சரி, நமக்கு வந்து இந்த இன்சுலின் அதிகமா ஸ்பைக்ஸ் ஆகாம இதெல்லாமே வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறது இந்த மில்லட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ் அப்படின்ற விஷயங்களுக்குலாம். தென் நம்ம ப்ரோட்டீன் டயட் ப்ராப்பரா எடுத்துக்கணும். அது இல்லாம எக்ஸசைஸ் அப்படின்றது பிசிஓஎஸை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த டெய்லி 40 minutes வாக்கிங் மார்னிங் அண்ட் ஈவினிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கட்டத்துல நமக்கு ஒபேஸ் அளவுக்கு போகாமலே இது வந்து ப்ரிவென்ட் பண்ற விஷயம் வாக்கிங் அப்படின்றது. அதோட சேர்ந்து பிசிஓஎஸ் பேஷண்ட் அப்படின்னா அவங்க கண்டிப்பா யோகா பண்ணணும். கம்பல்சரி பாடி ஸ்ட்ரெச்சஸ் அட்லீஸ்ட். அதே மாதிரி 8 வாக் நடப்பாங்க நிறைய பேர், அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மென்சஸே வராம, மென்சஸ் இல்லாம இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளா வீட்டுல அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ அவங்க வந்து மாதிரி ஒபேஸ் கிட்ட இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டா எல்லா வெஹிக்கிள், அதாவது நம்ம 2 வீலரு, லிஃப்ட் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் விட்டுட்டு எங்கனாலும் எதுனாலும் வந்து நடந்தே போறது, படியில மொட்டை மாடிக்கு மேல கீழே ஏறி இறங்குறது, அது நம்ம மெயினா வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி, பாடி ஆக்டிவா வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஹார்மோனலே நம்ம வந்து நார்மலா கொண்டு வரதுக்கு ஒரு வகையில உதவுது. ஸோ வாக்கிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். அதோட டீனேஜ்ல இருக்கிற கேர்ள்ஸ் வந்து ஸ்கிப்பிங் பண்ணலாம் லிமிட்டடா. ஸோ எப்பயுமே எதுவுமே வந்து நம்ம கிராஜுவலா ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஒர்க் அவுட்னாலும் சரி, ஒரு எக்ஸசைஸ்னாலும் சரி, ஒரு அதாவது நம்ம ஒண்ணுமே பண்ணாம செரண்டரியா இருந்துட்டு சடனா திடீர்னு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஓடுறது, 20 அந்த மாதிரி தப்பு பண்ணவே கூடாது. இன்னைக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால வந்து அதை டெய்லி பண்ண முடியாது கன்சிஸ்டன்டா. எதுனாலும் நம்ம வந்து கிராஜுவலா ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அட்லீஸ்ட் டெய்லி கம்பல்சரி ஒரு வாக்கிங் போறது, ஒரு சின்ன வாக் போறது, அப்படி கிராஜுவலா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு விஷயத்தையுமே. இமீடியட்டா ஒரு 2 நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா நம்ம விட்டுறது, அந்த தப்பு தான் நம்ம பண்ணக்கூடாது. எப்பவுமே அந்த ஒரு கன்சிஸ்டன்சி அப்படின்றது தான் ஒரு விஷயத்துல எதுனாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எப்பயுமே அந்த ஒரு ஒரு கிராஜுவலான ஒரு growth அப்படின்றது என்னைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதோட யோகா, தென் மெடிடேஷன். நம்ம இந்த மாதிரி மைண்ட் லெவலில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ மெடிடேஷன் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப உதவுது. நமக்கு வந்து மைண்டை காம் பண்ணி நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸை நார்மலா கொண்டு வரதுக்கு இந்த மெடிடேஷன்ன்றது ரொம்ப அதிக அளவுல பங்கு வகிக்குது. அதோட ப்ராப்பர் ஸ்லீப் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது, ப்ராப்பரா தூங்குறது இல்லாம. ஸோ அதுதான் மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ்க்கு ஒரு காமனான விஷயமா இருக்கு. ஸோ அதனால ப்ராப்பரான ஸ்லீப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட ப்ராப்பர் ஹைட்ரேஷன், தண்ணி நிறைய குடிக்கிறது. ஸோ இது எல்லாமே ரொம்ப சாதாரணமான விஷயம் தான்.
ஆனா இந்த சாதாரண விஷயம்தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு நோய் வரத்துக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த சாதாரண விஷயங்களை வந்து நம்ம கவனம் செலுத்துறது இல்லை இப்போலாம். அதனாலதான் நமக்கு இப்போ டிசீஸ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா ரொம்ப காமனா வர ஆரம்பிச்சிட்டு இருக்கிற விஷயமா இருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு சொல்ல நினைச்சது. அதோட ஹோமியோபதிக் மெடிசன் அப்படின்றப்போ ஜென்ரலா ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி பிசிஓஎஸ்ஆ இருந்தாலுமே சேம் டிசீஸ் சேம் டயக்னோஸா இருந்தாலுமே நம்ம வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டை இண்டிவிஜுவலா ப்ராப்பரா கேஸ் டேக் எடுத்து பேஷண்ட் டு பேஷண்ட் டிஃபர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு என்ன மெடிசன் வருது அப்படின்ற மாதிரி நம்ம இண்டிவிஜுவலைஸ் பண்ணி ப்ராப்பரா தனியா கொடுக்கறது தான். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்ப ஒண்டர்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் வரும். இவங்களுக்கு வந்து என்னதான் சைல்ட்ஹுட்ல இருந்தே அவங்களுக்கு அந்த மென்சஸ் ப்ராப்ளம்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி பெயின் இருக்கிற மென்சஸா இருந்தாலும் பெயின்ஃபுல்லான மென்சஸா இருந்தாலும் அவங்கள வந்து அதுல இருந்து நம்மள கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ண முடியும், கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளில வர வைக்க முடியும். ஸோ முக்கியமா இன்னைக்கு இந்த இதுல சொல்ல நினைச்சது பிசிஓஎஸ் அப்படின்றப்போ பிசிஓஎஸ்க்கு கியூர் அப்படின்றது ஹோமியோபதியால தான் ஒண்டர்ஃபுல்லா கொடுக்க முடியும். ஏன்னா மற்ற சிஸ்டம் ஆஃப் மெடிசன் நம்ம போறப்போ எஸ்பெஷலி மாடர்ன் மெடிசன் அவங்க வந்து மென்சஸ் இல்லைன்னா மென்சஸ் வர வைக்கிறதுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ மென்சஸ் அதிகமா இருக்குன்னா அதை குறைக்கிறதுக்கு டேப்லெட். இதுதான் அவங்களோட மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மெத்தடே. ஸோ யூஸ்வலா வந்து நம்ம அந்த மாதிரியான டேப்லெட்ஸ் வந்து எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நிறைய லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நான் ஏதாச்சும் கோயிலுக்கு போறேன், பிளான் பண்ணிருக்கேன், ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா மென்சஸ் வராம இருக்கிறதுக்கு இல்ல டிலே பண்றதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த தப்பை நம்ம பண்ணவே கூடாது. அந்த மாதிரி எடுக்கிறப்போ நமக்கு ஒரு கட்டத்துல இந்த ஹார்மோனல் அப்படின்ற விஷயம் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது. நம்மளே வந்து தேவையில்லாம ஒரு விஷயத்த வந்து ஒரு டிசீஸை வர வைக்கிற மாதிரி. இந்த மாதிரி இந்த டேப்லெட் இன்டியூஸ்டு இர்ரெகுலர் மென்சஸ் அப்படின்றது நிறைய ரொம்ப காமனா இருக்கு. அதனால எப்பயுமே நம்ம வந்து மென்சஸ் வந்து இம்மீடியட்டா ஸ்டாப் பண்றதுக்கோ மென்சஸ் வந்து டிலே பண்றதுக்கோ இந்த மாதிரி டேப்லெட் போடுறது அப்படின்றது பண்ணவே கூடாது. அதுக்கு ஹோமியோபதியில ஒண்டர்ஃபுல்லான மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல நினைச்ச விஷயம். ஸோ அதோட ஹோமியோபதி மெடிசன்ஸ் எஸ்பெஷலி இந்த பிசிஓஎஸ்க்கு அப்படின்னா என்ன மாதிரியான மெடிசன்ஸ் வந்து ரொம்ப அடிக்கடி காமனா வரும் அப்படின்னா பல்சாட்லா, செப்பியா, கால்கேரியா, நாட்ரம்யூர், லாக்கசிஸ், எப்பிஸ், பாஸ்பரஸ், சல்ஃபர், தூஜா இதெல்லாம் வந்து பிசிஓஎஸ்க்கான ஒண்டர்ஃபுல்லான மெடிசன்ஸ். இது இல்லாம இன்னும் நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஃபார் த அவேர்னஸ்க்காக மட்டும். ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல நினைச்ச விஷயம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த செஷன். தேங்க்யூ.